கர்த்தருடைய பரிசு நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்றைய ஜீவ வார்த்தை நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கும் அனைவரையும் கர்த்தருடைய பரிசு நாமத்தினால் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இன்றைய தின தியானத்திற்கு தேவன் கொடுத்த வேத பகுதி அது யாத்திராகமம் 23ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். யாத்திராகமம் 23:22. நீ அவர் வாக்கை நன்றாய் கேட்டு நான் சொல்லுவதை எல்லாம் செய்வாயாகினால் நான் உன் சத்துருக்களுக்கு சத்துருவாயும் உன் விரோதிகளுக்கு விரோதியாயும் இருப்பேன். இன்றைய தினம் இதை கேட்டுக்கொண்டிருக்கும் தேவ பிள்ளைகளே, தேவன் உங்கள்கிட்ட என்ன ஆசைப்படுகிறார்னா, அவர் சொல்லுவதை கேட்பதற்காக, தேவன் நம்மளிடத்தில் பேசுவதை, தேவன் நம்மளிடத்தில் சொல்லுவதை கேட்பதற்காக, அதன்படி நடப்பதற்காக அழைக்கப்படுகிறோம். தேவன் சொல்லுவதை கேட்டோம்னா அவர் சொல்றதை கேட்டு நம்ம நடப்போம். அப்பா அம்மா சொல்றதை கேட்டு நடக்கிற பிள்ளைகள் தப்பிச்சுக்கும். இல்லை நான் அப்படின்ற போற பிள்ளைகள் ஒருவேளை ஒரு சிலவங்க உலக ரீதியாக ஜெயிக்கலாம், ஆனால் 100க்கு அதெல்லாம் சும்மா 0.01% அந்த மாதிரி தான் இருக்கும். எல்லாருமே கிடையாது. அப்பா அம்மா சொல் பேச்சு கேட்குற பிள்ளை வாழ்க்கையில் நல்லா இருக்கும். உலக ரீதியாகவே எப்படி இருக்குன்னா, பரலோக அப்பா பிதா சொல்வதை கேட்பதற்காக நாம் அழைக்கப்படுகிறோம். இந்த வசனம் எப்படி ஆரம்பிக்குது பாருங்க. நீ அவர் வாக்கை நன்றாய் கேட்டு, நீனா யாரு? நம்ம தான். அவர்னா யாரு? பிதா, பரலோக பிதா. அவர் வாக்கை எப்படி கேட்கணுமா? நன்றாக கேட்க வேண்டுமாம். நன்றாக கேட்கிறதுனா என்ன? நம்ம அதை கேட்டு அதில் தெளிவு பெற வேண்டும். அதில் அந்த வசனங்கள், நமக்கான காரியங்கள் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்றது நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். அதுதான் முழு வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. வேதாகமத்தை குருவை படிக்கிறது வேற, அதை படித்து நமக்கு அதுல இருந்து என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை நம்ம நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். அதற்காகத்தான் பிதாவானவர் நம்மளை அழைக்கிறார். நீ அவர் சொல்லுவதை நன்றாய் கேட்டு நான் சொன்னதை எல்லாம் செய்வாயானால், அதாவது மோசே சொல்றாரு மக்கள்கிட்ட, என்ன சொல்றாரு? நான் பிதாட்ட கேட்டு நான் உங்கள்கிட்ட சொல்றதை நீங்க செய்யணும் அப்படின்றாரு. அப்ப நம்ம பிதா சொல்லுவதை நம்ம நேரடியாக கேட்க முடியும். நம்ம நேரடியாக கேட்டு அவர் சொல்லுவதை, பிதாவானவர் சொல்லுவதை நன்றாய் கேட்டு அதன்படி நம்ம செய்யறதுக்காக நம்ம அழைக்கப்பட்டு இருக்கிறோம். செய்யாட்டினா தேவன் நம்மளை ஒன்றும் செய்ய மாட்டார், விட்டுருவார். ஒரு நல்ல நாளில் நம்மளை கைவிடப்படுவோம். நம்ம கைவிடப்பட்டோம்னா என்ன ஆகும்? உலகத்தின் அதிபதி கைக்கு நம்ம போயிடுவோம். பிதாவானவரோட கைகளை, அவரோட அரவணைப்புக்குள்ள இருக்க வேண்டும் என்றால் நாம் அவர் சொல்லுவதை நன்றாக கேட்டு அதன்படி செய்வதற்காக தேவன் நம்மளை அழைக்கிறார். இது ஒரு கடினமான கட்டளை நினைக்கிறோமா? கிடையாது. ரொம்ப ஈஸியான ஒரு கட்டளை. நம்ம ரொம்ப நினைக்கிறோம் அதெல்லாம் வேதத்தில் சொல்றபடியெல்லாம் நடக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டவங்க அப்படின்னு. வேதத்தின் அடிப்படையே என்ன தெரியுமா? ஒரு அன்பாய் இருப்பது. இது ரொம்ப ஈஸியா நம்மளால செய்ய முடியும். அதுக்கு அடுத்த காரியத்தை பாருங்க. செய்வாயான ஆகில் நான் உன் சத்துருக்களுக்கு சத்துருவாயும் உன் விரோதிகளுக்கு விரோதியாயும் இருப்பேன். நான் யாரு? பிதாவானவர். உன் சத்துருக்களுக்கு சத்துருவாயும் விரோதிகளுக்கு விரோதியாயும். இது சத்துரு விரோதி, இது ரெண்டு பேர் யாரு? விரோதி என்றவர் எப்போதுமே நமக்கு எதிராக நிற்பாரு. எங்க போனாலும் எங்க நின்றாலும் உங்களுக்கு எதிராக தான் நிற்பாரு விரோதியானவர். அவர் உங்களை நேருக்கு நேராக தான் பேச பண்ணுவார். உங்களுக்கு நேருக்கு நேராக பேச பண்ணி உங்களை எப்படியாச்சும் கீழே தள்ளுவதற்காக நேருக்கு நேராக அவங்களோட நிற்பார். அவருக்கும் யாரு எதிரியா நிற்பாரா? பிதாவானவர், கர்த்தர், தேவனானவர் நமக்கு விரோதியாக நிற்பாரா? அடுத்து பாருங்க, சத்ருனா என்ன? நம்ம கூடயே தான் இருப்பாங்க, நம்மளோட நல்லா பேசிக்கிட்டு இருப்பாங்க, நமக்கு அன்பானவங்களா நம்மகிட்ட நடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. ஆனா அவங்க பின்னால செய்கிற காரியங்கள் அனைத்தும் நமக்கு எதிரான காரியங்களா இருக்கும். சத்ருவை கண்டுபிடிப்பது மிகவும் கடினமான காரியம், மிகவும் கடினமான காரியம். அது தேவனுடைய வழி நடத்துறது இல்லாம நம்ம சத்ருவை கண்டுபிடிப்பது ரொம்ப கஷ்டம். அநேக நேரத்துல நம்ம வாழ்க்கையில நம்ம சத்ருக்களை கண்டுபிடிக்கும் போது எல்லாமே கைமீறி போயிருக்கும், எல்லாம் கைவிட்டு போயிருக்கும். அதை திருப்பி சரி பண்ணணும்னு பார்த்தோம்னா அது முடியாத நேரத்துல தான் சத்ருவா இருக்கான்னு கண்டுபிடிப்போம். ஆனா விரோதி ஆரம்பத்துல இருந்தே நமக்கு முன்னாலே நிற்பாங்க. அப்ப நம்மளோட ஒளிந்து நின்று நமக்கு எதிராக செயல்படுபவங்களையும் தேவன் என்ன சொல்றாரு? எதிர்த்து நிற்பாரா? யார் எதிர்த்து நிற்பா? தேவனே எதிர்த்து நிற்பார். தேவனே நம் பட்சத்தில் இருந்தார், நமக்கு விரோதமாக இருப்பவன் யார்? அப்ப கர்த்தர் நம்மகிட்ட கேட்கிற ஒரே ஒரு காரியம் என்ன தெரியுமா? நான் உன்னோட துணை நின்று உனக்கு எதிராக வர எல்லாரோடுக்காக நான் யுத்தம் செய்வேன். யுத்தம் கர்த்தருடையது. நம்ம வேதத்துல படிக்கிறோம். அந்த யுத்தம் செய்வதற்கு கர்த்தர் எப்படி அதுக்கு ரெடியாவார்னா, நமக்காக யுத்தம் கர்த்தர் எப்ப செய்வார்னா, அவர் சொல்லுவதை நன்றாக கேட்டு அதன்படி செய்யும் பொழுது. இதை கேட்டுக்கொண்டிருக்கும் தேவ ஜனமே, நாம் கர்த்தர் நமக்கு சொல்லுவதை, கர்த்தர் நம்மிடத்தில் பேசுவதை நன்றாக கேட்டு அதன்படி செயல்படுவதற்காக தேவன் நம்மளை அழைக்கிறார். அழைத்தவர் உண்மை உள்ளவர். ஆமென். ஜெபிப்போம். எங்களை அதிகமான அன்பின் பரலோக பிதாவே,
கர்த்தாவே, நாங்கள் நீர் சொல்லுவதை கேட்டு அதன்படி நாங்கள் செய்யும் பொழுது தகப்பனே, நீர் எங்கள் சத்துருக்களுக்கு சத்துருவாயும் விரோதிகளுக்கு விரோதியாயும் இருப்பேன் என்று சொல்வதற்காக நன்றி 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 ஆண்டவரே. தகப்பனே, நாங்கள் நீர் சொல்வதை கேட்கக்கூடிய இருதயத்தை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. நீர் எங்களது பேசுவதை கேட்கக்கூடிய செவிகளை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. நடத்தும் அப்பா. இதை கேட்டுக்கொண்டிருக்கும் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே, குடும்பத்துக்கு எதிரான சத்துருக்களுக்கும் விரோதிகளுக்கும் தகப்பனே, நீர் எதிராக நிற்பேன், அவர்கள் உமது சத்தத்தை கேட்டு நீர் அவர்களுக்கு சொல்வதை கேட்டு அதன்படி நடக்கும் பொழுது தகப்பனே, நீரே அவர்கள் பக்கத்து நீ பாதுகாவலமாய் இருந்த அந்த குடும்பத்தை பாதுகாத்துக் கொள்ளுவேன் என்று சொல்வதற்காக நன்றி ஆண்டவரே. ஆசீர்வதிக்கிறோம் அப்பா. இயேசுவின் மூலமாக கேட்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.